என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்து உள்ளாயா? அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் உன் புத்தியும் என்ன சொல்கின்றது என்று உணர்ந்துள்ளாயா? அப்பா, என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திக்குமுக்காய் இருக்கின்றது. இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது? அதற்கு என் கவனம் எப்படி செல்லும்? கழுத்து வரை பிரச்சனைகள் இருக்கும்போது இதையெல்லாம் எப்படி நான் கவனிப்பது என்று தானே கூறுகின்றார். நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா? ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கே தான் அமைந்திருக்கும். ஒரு நூலின் ஆரம்பம் நீ தொடங்கலாம், ஆனால் முடிவு உன் செயல்கான தேவை எவ்வளவு என்று இருக்கின்றதோ அந்த அளவு நீளும். அதை நீ யூகிக்க முடியாது. உன் செயல்கள் தான் அதன் அளவை தீர்மானிக்க முடியும். புரியவில்லையா? உன் போராட்டங்களுக்கான தீர்வு உன்னிடத்திலேயே இருக்கின்றது குழந்தையே. ஆரம்பித்தது உன்னிடத்தில் தானே. அதன் முடிவு உன் ஆன்மாத்தான் நிர்ணயிக்கும். புத்தியும் மனமும் மாயையால் இழுக்கப்படும் போது உன் ஆத்மா வலியை எதிர்கொள்கின்றது. அதன் வெளிப்பாடுதான் உன் மனம் கொண்ட இறுக்கம். அந்த ஆத்மா உன் சாயப்பாவால் கவனிக்கப்படுகின்றது. அதனால் நீ எதற்கும் அழாதே. முதலில் அது உன்னை சீண்டி பார்க்கும். பிறகு உன்னுள் அதன் ரூபத்தை பதிக்க மேற்கொள்ளும் போதுதான் நீ உணர்வின் மனவலியால் நசுக்கப்படுகின்றாய். புத்தியும் மனமும் போராடும் தருணம் மிக துன்பமான வலித்தான். ஆனால் அதை உனக்கு தர காரணம் உன் புலன்களை கட்டுப்படுத்தி உன் ஆன்மாவிற்கு விடுதலை அளித்து என்னுள் என் பிள்ளையாய் உன்னை சங்கமிக்கத்தான். அந்த நூலின் நுனி முடிவு அளவு உன் சாயப்பாவின் கையில் சூழ்ந்துள்ளதா? நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய். நீ வைரக்கல் குழந்தையே. உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவே நான் உனக்கு இவைகளையெல்லாம் நடத்துகின்றேன். கலங்காதே. உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது. அடியெடுத்து மேலேறி வா. உன் தந்தை நான் இருக்கின்றேன். இனி கலங்காதே. மகிழ்ச்சியான வாழ்க்கையை எனதருளால் நீ வாழ்வாய் தங்கமே. ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருந்திக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அடையாளம் தெரியாத ஒருவரால் உதவி கிடைக்க பெற்றார். அந்த அடையாளம் தெரியாத நபரே கடவுள். நாமும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணம்தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் குழந்தையே. ஓரிடத்தில் நீ காட்டும் கருணை கோடி மடங்காய் உன்னிடம் திரும்ப வரும். யாரையும் குறை சொல்லி பயனில்லை. நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இது. போர்க்களத்தில் எதிர்த்து நிற்க வேண்டுமே தவிர உடைந்துவிடக் கூடாது. துணையாக உன் சாயப்பா தான் நான் உன்னுடன் இருக்கின்றேன். பிறகு எதற்காக கலக்கம் கொள்கின்றா? வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு குழந்தையே. உன்னை யாரேனும் கேலி செய்தாலும் பிரச்சனை கொடுத்தாலும் பொறுமையுடன் அதை கடந்து செல். சகித்துக் கொள்வோரை கடவுள் என்றும் விரும்பிக் கொண்டிருக்கின்றார். தேவைப்படும் போது வாயார வாழ்த்திவிட்டு தேவை தீர்ந்ததும் மனதார சாபம் விடும் மனித மிருகங்கள் வாழும் உலகம் இது. சற்று விழிப்புடனே இரு குழந்தையே. யாரையும் அதிகமாக சார்ந்திருக்காதே. அவர்களது இழப்பு உங்களை பெரிதும் பாதிக்கும் என்பதை மறந்து போகாதே. எண்ணங்கள் அழகாக இருந்தால் நீ இழந்ததை கூட திரும்பப் பெறுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை உள்ளதோ அவர் கடவுளுக்கு மிகவும் தூரமானவர் ஆவார். கடவுளை நீ அறிய வேண்டுமா? ஆபத்தில் இருப்பவனுக்கு உதவி செய். அவனுக்கு நீதான் கடவுள். உன் பலத்தை அறிய 1000 பேருடன் சண்டையிடு. உன் பலவீனத்தை அறிய அரை மணி நேரம் தனித்திரு. உன் மனமே சொல்லிவிடும் உன் பலவீனம் எது என்று. தான் வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்தவர் வாழ்க்கையில் விளையாடுவது மனித பிறப்பிற்கே சாபக்கேடு. கஷ்டகாலம் என்று புலம்பாதே. வெயில் காலம் குளிர்காலம் என்று மாற்றம் ஒன்று இருக்கும் போது உனக்கு மட்டும் எப்படி கஷ்டகாலம் நிரந்தரமாகும் குழந்தையே? கலங்காதே. ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. இதயம் துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் துடிப்பது நின்ற பின் எல்லோரும் துடிப்பார்கள். அதுதான் வாழ்க்கை குழந்தையே. உங்களை மற்றவர்களுடன் ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம். நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களை நீங்களே அவமதிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அன்பு குழந்தையே, தூய எண்ணத்துடன் பேசும் போதும் செயல்படும் போதும் மகிழ்ச்சி நிழல் போல் உன்னை பின்தொடர்கின்றது. பெண்ணுக்கு தந்தை சரியாக அமைந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். சகோதரன் சரியாக அமைந்தால் பாதுகாப்பாக வாழ முடியும். கணவன் சரியாக அமைந்தால்தான்
வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். கலங்காதே. உனக்கான சிறந்த துணையை தேர்ந்தெடுத்து உன்னிடம் சேர்த்து வைக்க வேண்டியது உன் தந்தையாகிய இந்த சாகியின் பொறுப்பு. வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழப் பழகு. ஏனெனில் வாழ்க்கை மறுவாய்ப்பு யாருக்கும் தருவதில்லை. உழைப்பை தேடி ஓடு. உதவியை தேடி ஒருபோதும் ஓடாதே. ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இரு. ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்காதே குழந்தையே. உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கின்றான். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. தடுமாறும் போது ஆதரவுடன் இருப்பதும், தவறு செய்யும் போது தட்டி கேட்கும் உறவே உண்மையானது. மிகவும் அழகாக இருக்க செலவு செய்ய வேண்டியதில்லை. சிரித்தாலே போதும் குழந்தையே. விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஒரு மூலையில் அதன் வலி இருந்து கொண்டேத்தான் இருக்கும். ஆகவே தினமும் 10 நிமிடங்களாவது எதுவும் பேசாமல் மௌனமாகிரு. அந்த 10 நிமிடங்கள் உன் மனம் உன்னிடம் பேசுவதை நீ உணர முடியும். உள்ளத்தை அன்பால் நிரப்பு. பிறருக்கு உதவி செய். ஆனால் பிறருக்கு தீமை செய்ய ஒருபோதும் எண்ணாதே. அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே. இந்த உலகில் நாம் வாழும் காலம் சிறியது. அதை பயனுள்ளதாக வாழ்வோம். நீ விரும்பும் இதயம் உன்னிடம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உன்னை விரும்பும் இதயம் உன்னிடம் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும். நீ நீயாக இரு. நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை. தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை. தந்தையை மிஞ்சிய செல்வம் எதுவும் இல்லை. தாயை மிஞ்சிய தெய்வம் இங்கு ஏதும் இல்லை. தாய் தந்தையரை ஒருபோதும் கைவிடாதீர்கள். நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அழாதே. உன்னை நீ அறிந்தால் என்னாலும் மகிழ்ச்சித்தான் குழந்தையே. உன் வாழ்க்கை சரியோ தவறோ, வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்வு. அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ். ஆனால் உன்னால் யாருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது. நல்ல வழியில் அறநெறியில் வாழ வேண்டும் குழந்தையே. தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை. தீர்வுகளை கேட்க நீ கெட்டவரும் இல்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல. தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கண்டிப்பாக கூறுவார்கள். பாதையில் உள்ள வளைவுகளும் வாழ்க்கையில் உள்ள வழிகளும் நல்ல அனுபவத்தை கண்டிப்பாக கற்றுத்தரும். யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்து கொண்டுதான் இருக்க முடியும் குழந்தையே. பணமும் சரி, வாழ்க்கையும் சரி, அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும். தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக இருக்கும். தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து நிற்கின்றான். நல்லதை தவறாக செய்தவன் தலை குனிந்து நிற்கின்றான். கலிகாலம் குழந்தையே. அன்பு என்பது மனிதனின் பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும். ஏமாற்றம் இல்லா அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்கும். அதனால் அன்பாக இரு. நாள் முழுவதும் அன்புடன் இரு. உன் வாழ்க்கை அழகாக மாறும். உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் குழந்தையே. குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்து தவறே செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை. உன்னை மட்டும் குறை கூற உத்தமன் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை குழந்தையே. கவலையை விடு. தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பிருக்கும். சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைத்தான் பாசம் இருக்கும். முட்டாள் பழிவாங்க துடிப்பான். புத்திசாலி மன்னித்து விடுவான். அதி புத்திசாலி அந்த இடத்திலிருந்தே விலகி விடுவான். எதுவாயினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான் குழந்தையே. அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு. நீ மௌனமாயிரு. உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது. பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நான் வருவேன் குழந்தையே. கலங்காதே என் தங்கமே. வாழ்க்கையில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என கவலைப்படாதே. இந்த சாகியின் ஆசியோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து காட்டுவாய். நம்பிக்கையோடு முயற்சி செய். முடியாதது என்று எதுவும் இல்லை. நேர்மையாய் வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும். நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது குழந்தையே.
அன்றாட நிகழ்வுகளில் இருந்து திடீரென சற்று மாறும்போது மனம் ஒரு விதமான அமைதி சூழலுக்கு செல்கின்றது. நிம்மதி, குழப்பம் என இந்த அமைதி ஒவ்வொருவரின் மனநிலையை பொறுத்து அமைகின்றது. அனைத்து கவலைகளையும் மறந்து என்னை மட்டுமே தியானிப்பவர்களுக்கு நான் என்றுமே அடிமை குழந்தையே. நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் செல்வமே. உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும். நிச்சயம் நிறைவேற்றுவேன். பொறுமையோடு காத்திரு. வலி இல்லா வாழ்க்கை வேண்டும். சலிப்பு கொள்ளா உறவுகள் வேண்டும். வஞ்சகம் இல்லா மனிதர்கள் வேண்டும். நஞ்சில்லா நெஞ்சு வேண்டும். கள்ளம் இல்லாத உள்ளம் வேண்டும். உள்ளத்திலே உண்மை வேண்டும். பொய் இல்லா முகம் வேண்டும். மெய்மறந்து வாழ வேண்டும் குழந்தையே. உனக்கு நல் வழிகாட்ட நான் இருக்கின்றேன். அச்சமின்றி உன் செயல்களை செய். உனக்கு நல்லதே நடக்கும். நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும். நினைத்தது நடக்காத போது நம்பிக்கையே பெரிதாக தெரியும். எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும். எதிர்பார்த்தது இடைப்பட்டால் ஞானம் பெரிதாக தெரியும். திறமை செயல் இழந்து போகும்போது ஊழ்வினை பெரிதாக தெரியும். பெரிதாக தெரிந்தது எல்லாமே சிறிதாகும் போது உன்னை உனக்கு தெரியும். உன்னை உனக்கு தெரியும் போது உன்னுள் இருக்கும் கடவுள் பெரிதாக தெரிவார் குழந்தையே. இனி உன் வாழ்க்கை என் கையில். ஒவ்வொரு நொடியும் என் நினைவில் பாதுகாப்பாக நீ இருப்பாய். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் உன்னுடனே இருப்பேன். உன்னை என் இதயத்தில் வைத்து விட்டேன். இனி உனக்காகவே நான் இருக்கின்றேன் குழந்தையே. உன்னை கேலியாக பேசுகின்றார்கள். உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன்னுடன் தான் நான் இருக்கின்றேனே, இனிமேலும் இருப்பேன். உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் செய்ய மாட்டேன். கலங்காதே தங்கமே. உன் எதிர்காலத்தை நல்லபடியாக நான் மாற்றிக் கொடுப்பேன். நீ யாருக்கும் சளைத்தவர் அல்ல. அறிவிலும் சரி, திறமையிலும் சரி, உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது. உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே. உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை? உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன். பயப்படாதே. நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றா. எப்படி வாழ்வில் முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே. விரைவில் உனக்கான நல்ல மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது. சாய்நாமம் ஒன்றே போதும். சங்கடங்கள் பனியாய் உருகி சந்தோஷம் மலையாய் குவியும். திருப்பங்கள் தந்து நல்லதையே நடத்திடுவேன். சகல ஆனந்தங்களையும் அள்ளி தந்து அனுதினமும் அன்போடு அரவணைப்பேன். உன் தலைவிதியை எழுதியவன் நானே. பயம் வேண்டாம் தங்கமே. அந்த பிரம்மனே வந்தாலும் உன்னை வெல்ல முடியாது. நான் இருக்க பயமே. இது வெறும் வார்த்தை இல்லை, உன் தந்தையின் சத்திய வாக்கு. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டிரு. நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே. உன்னுள் உன்னுடனே இருக்கின்றேன். எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு எதிர்காலம் மகிழ்ச்சியாக அமையும். வாழ்க்கை நிலையில்லாதது குழந்தையே. எதற்குமே கலங்காதே. அழுவதற்கா நான் உன்னை படைத்தேன்? நான் கொடுத்தது ஒரு வாழ்க்கை. அதை ஆனந்தமாக வாழ். யாமிருக்க பயமே தங்கமே. உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவரும் சொல்லியதே இல்லை. ஒருவருக்கு உதவுவதன் மூலம் நீ உலகை மாற்ற முடியாது. உண்மைத்தான். ஆனால் நீ உதவி செய்த அந்த ஒருவருடைய வாழ்வை உன்னால் மாற்றியமைக்க முடியும். பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள். இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறில்லை குழந்தையே. நீ தவறான பாதையில் நீண்ட தூரம் சென்று திரும்பிப்பார். நீ ஆரம்பித்த இடத்திலேயே உனது மனசாட்சி நின்றிருக்கும். என் வைரமே, உன்னில் முழுவதுமாக நானாகி போனேன் என அறிவேன். இருந்தும் உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதையும் அறிவேன். எல்லோருக்கும் ஆறுதல் அறிவுரை கூறும் நீ மனம் உடையக்கூடாது. உன் நிறைவான ஆனந்தத்திற்கு நேரம் வரும். சிறிது காலம் பொறு. உனக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. சாயப்பா நான் இருக்கும் போது நம்பிக்கையை இழக்காதே. உன் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் குழந்தையே. கலங்காதே. நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன். நான் என்னிடம் வரும் பிள்ளைகளின்
பிரச்சனைகளின் வேரை அழிக்க முற்படுகின்றேன். ஆகையால் தான் ஆரம்பத்தில் என்னுடன் பயணம் செய்வது கஷ்டமாக இருக்கும். உன் நம்பிக்கையும் பொறுமையும் என்னால் உச்சகட்டமாக சோதித்து பார்க்கப்படும். நான் உண்மையில் இருக்கின்றேனா இல்லையா என்ற எண்ணம் உனக்கு தோன்றும். இதை நீ புரிந்து கொண்டு என்னுடன் பயணம் செய்தால் உன் எதிர்காலம் ஆனந்தமாக இருக்கும் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, வருத்தப்படாதே. நீ இப்போது இருக்கும் இடத்தில் என்னை நினைத்து கொண்டு என் நாமத்தை சொல்லிக் கொண்டு இருந்தால் மட்டும் போதும். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். எனது வைராகியத்தை நீ எத்தனை முறை சோதித்து பார்த்தாலும் உன் கரத்தை இனி எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை சாயப்பா என்று விடாப்பிடியாக என்னை பிடித்து வைத்துள்ளாயே. எப்படி தங்கமே நான் உன்னை கைவிடுவேன்? கலங்காதே. இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டில்லாய். பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம்? உன்னை சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகின்றேன். குழந்தையே, அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா? அதனால் தான் இந்த பரீட்சைகள். மனம் கலங்காதே. எல்லாம் அப்பாவின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள் தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.